அது முதலமைச்சர் எங்கே என்ன உயரத்தில் இருக்கார்? ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிற முதலமைச்சர், என்ன காவல்துறையிலேருந்து எல்லா துறைக்கும் பொறுப்பு இருக்கிற முதலமைச்சரும் விஜய் எப்படி ஒன்றாவார்? அதனால் 2 பேரும் அவரை சண்டையை கூப்பிட்றாருன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? அவர் வேண்டியவங்க மேலே வழக்கு கேஸு கைதுன்னு வரும்போது அவங்கள திருப்திப்படுத்தவோ அல்லது அவங்களுக்கு ஆறுதலுக்காகவோ ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது மாதிரி கட்சிகளின் சார்பில் திமுக, காங்கிரஸ் எங்களுடைய கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது விஜய் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளோ பிஜேபியோ அதிமுக இருந்தாலும் சரி, இப்படி இவங்கெல்லாம் ஒருத்தரை போட்டி போட்டுக்கிட்டு மேலே இருக்கிற பெரிய லெவலில் இருக்கிற தலைவர்கள் ஒன்றும் பேசலை. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் கட்சி சார்பில் அறிக்கைகளும் மோதல்களும் ஒருத்தர் திட்டி இருக்கிறது. அதனால இறந்தவர்கள் குடும்பத்துக்கு என்னுடைய கருத்து ஒரு நன்மையும் ஏற்பட போகிறதில்லை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எல்லாரும் போட்டி போட்டு என்ன நன்மைகள் உதவி செய்யும். காங்கிரஸ் 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், அப்படி எல்லா கட்சிகளும் கொடுங்க, உதவி பண்ணுங்கள். அரசாங்கத்தின் சார்பில் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கட்டும். விஜய் சம்மந்தப்பட்டவர், அவர் ஒரு தொகை கொடுத்துருக்காரு, இன்னமும் என்ன முடியுமோ அதை செய்யட்டும். இப்படி இந்த மாதிரி மத்திய அரசு 2 லட்சம் கொடுத்துருக்கு, அதை என்ன 20 லட்சமாக உயர்த்தி கொடுக்கட்டும். அந்த பணத்தை மத்திய அரசு உயர்த்தி தரலாம், 2 லட்சம் போதாது. அதனால் இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான காரியம்